Hello viewers. மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக மிக முக்கியமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. காரணம் இந்த 7 நாட்கள்ல தான் உங்களுடைய வாழ்க்கையவே பார்த்தீங்கன்னா புரட்டி போடக்கூடிய வகையில் பல முக்கியமான சம்பவங்களானது நடக்க போகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு வாரமானது ஆரம்பிக்கும் போது இந்த வாரமானது நமக்கு எப்படி அமைய போகிறது, கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இனி வரப்போகின்ற வாரத்திலாவது சுறுசுறுப்பானது ஏற்பட்டு நாம செய்ய நினைக்கக்கூடிய செயல்களில் காரிய வெற்றியானது ஏற்படக்கூடுமா, தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடுமா, உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்குமா, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது என்பது போன்ற பல்வேறு விதமான கேள்விகளானது நம்முடைய மனதுக்குள்ளே இருக்கக்கூடுங்க. அப்படிப்பட்ட அனைத்து விதமான கேள்விகளுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. சரிங்க, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இதுல அடுத்த 7 நாட்கள் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படிங்க சொல்ல முடியுது அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருந்திருக்குங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க. ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கின்றோம். இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் 3 முறை டைப் பண்ணிடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய அனைத்து செயல்களிலுமே இனி வரப்போகின்ற நாட்களில் காரிய வெற்றியானது உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 26/1/2026 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 1/2/2026 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்கள்ல தான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படுகிறது. இந்த கிரக மாற்றங்களை வைத்து தான் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில அடுத்த 7 நாட்கள் இதெல்லாமே நிச்சயமாக நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி மற்றும் மகர லக்னத்துல பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது மிக சிறப்பான பலன்களானது கிடைக்க போகிறது. அதே சமயம் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா வேலைகள்ல பாத்தீங்கன்னா சோதனையானது உண்டாகுங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்றீங்க அப்படின்னா அந்த விஷயமானது டக்குன்னு உங்களுக்கு முடியாம அதுல ஒரு சில சிக்கல்களானது இருக்கக்கூடுங்க. அந்த சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறத யாரெல்லாம் தெரிந்து கொண்டு அதை தீர்த்து அந்த விஷயங்களை நீங்க செயல்படுத்துறீங்களோ அவங்க எல்லோருக்குமே பாத்தீங்கன்னா வெற்றிகளானது கிடைக்க கொடுங்க. அதுவே இன்னும் ஒரு சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னடா இது ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்யாம அப்படியே இருக்கக்கூடியவர்களுக்கு பெருசா எந்தவித லாபமுமே பாத்தீங்கன்னா கிடைக்க போவது கிடையாதுங்க. இதுதான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. எப்போதுமே நம்முடைய வாழ்க்கையில தொழில் ரீதியாக பாத்தீங்கன்னா நம்ம ஏதாவது செய்யும் போது ஒரு சில சிக்கல்கள் வருது அப்படின்னா அந்த சிக்கலை பார்த்து பயந்து அப்படியே அதை நம்ம விட்டுறக்கூடாதுங்க. ஓகே, நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம், இதுல நம்ம எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விஷயங்கள்ல தொடர்ந்து முயற்சிகள் பண்ணும்போது அந்த விஷயத்தின் மூலமாக நமக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதனையானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சில சோதனைகள் எல்லாத்தையுமே தாண்டி நீங்க வரும்போது அதன் மூலமாக மிகப்பெரிய அளவிலான நிதி ரீதியான பாத்தீங்கன்னா சாதனையை நீங்க படைக்கக்கூடிய அளவுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. அதாவது அதன் மூலமாக ஓரளவுக்கு நல்ல பண வருமானமானது கைக்கு வரப்போகிறது. ஸோ எதுவுமே பாத்தீங்கன்னா நம்மளால முடியாது அப்படிங்கிறது ஒன்றே கிடையாதுங்க. முயற்சித்தால் எல்லாமே முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. ஸோ எத்தனை மகர ராசி நேயர்கள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனையை கண்டு பயந்து அப்படியே விட்டுருவீங்களா, இல்லைனா அதையும் எதிர்த்து போராடுவீங்களா அப்படிங்கிறத எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் போராடுறீங்களோ அவங்க எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாழ்க்கையில எல்லா விதத்திலையுமே நன்மைகளானது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மைங்க. மேலும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த பதவி உயர்வு, வேலை மாறுதல் போன்றவை எல்லாமே இந்த வாரத்தில் பெருசாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாங்க. ஏன்னா அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாரத்தில் கொஞ்சம் தள்ளி போகலாம் என்பதால் இந்த விஷயங்களில் நீங்கள் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேண்டாம். எனவே பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடம் மாறுதல் போன்ற எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கால தாமதம் ஆகக்கூடும் என்பதால் இந்த வாரத்தில் அது தொடர்பான எந்தவித நல்ல விஷயங்களையும் நம்மளால் எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. மேலும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானமானது அதிகரிக்க போகிறது. வருமானம் அதிகரிப்பதற்கு முன்பு
முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சவால்களானது இருக்குங்க. அந்த சவால்களை தாண்டி வரக்கூடியவர்களுக்கு சாதனை கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு வருமானமானது பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறது. மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி மன நிம்மதியும் அமைதியும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே குடும்பத்துக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. அதன் மூலமாக கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கும் இடையே நிறைய பிரச்சனைகளானது வந்துகிட்டு இருக்கு, வாக்குவாதம் வருது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இப்போது சரியாகக்கூடிய வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் மன நிம்மதியானது உண்டாக போகிறது. பிள்ளைகளின் மூலமாக மருத்துவ செலவுகள் வரலாம் என்பதால பிள்ளைகள் விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக இப்போதுல இருந்தே சேமித்து வைப்பது நல்லது. அதே சமயம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. தேவையில்லாம நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்கால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக பல பிரச்சனைகள் வரலாம். அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஜில்லுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேர காலத்தில் அவங்களுக்கு ஜூஸு, ரொம்பவே கூலிங்கான பழங்கள் இது மாதிரி எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா சளி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி சளி வரும்போதே அதற்கு உரிய மருந்துகளை கொடுத்து டாக்டரை அணுகி அதை நீங்கள் சரி பண்ணிடுங்க. இல்லை அதை அப்படியே விடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது காய்ச்சலாக மாறி அது இன்னுமே அதிகப்படியான சிரமங்களை ஏற்படுத்தி விட்டுருங்க. ஸோ இது மாதிரியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் உண்டாகலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. இதெல்லாம் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு தகுந்தாற் போல் நீங்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்றாற் போல் கொஞ்சம் உணவுகளை கொடுத்து அவங்கள நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க. மேலும் மகர ராசி நேயர்களுக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலையானது இருக்க போகிறது. வேலையில் கவனச்சிதறல்கள் ஏற்படலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வேலையில் முழுமையாக ஃபோக்கஸோடு இருங்க. அவ்வப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களானது நடக்கலாங்க. அதில் நீங்கள் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனதை ஈடுபடுத்தாதீங்க. இது முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய இழப்பாக மாறிவிடும் என்பதையும் மனசில் வச்சுக்கோங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனையானது அதிகரித்து பொருள் வரவானது உண்டாகக்கூடிய வகையில் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. புதிய முதலீடு செய்வதற்கு ஏற்ற உகந்த நேரமாக இப்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றாக நீங்க போகிறது. பிள்ளைகளுடைய ஆசைகளால் பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பிற்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில செலவுகள் செய்ய வேண்டியதாய் வரலாம். அதாவது உங்களுடைய குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப நாட்களாகவே ஒரு சில பொருட்களுக்காக ஆசைப்படுவாங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அவங்களுக்கு சைக்கிள் வேண்டும், பைக் வேண்டும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசைகள் ஏதாவது ஒரு விளையாட்டு பொருட்களின் மீது அவங்களுக்கு ஆசை இருக்கும். அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது வாங்கி கொடுங்கப்பா, இதை வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பொருட்களை இப்போது வாங்கி கொடுப்பீங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செலவுகளானது ஏற்படலாம். இதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நீங்களுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா பண ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்திற்காக வருமானத்தை அதிகரிப்பதில் கவனம் செலுத்திட்டு வருவீர்கள். நம்ம நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இப்போது நம்முடைய கையில் பெருசாக வருமானமானது இல்லை. ஸோ நம்முடைய முன்னேற்றத்திற்கு நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக நம்ம நிச்சயமாக பணம் சம்பாதிக்க வேண்டியது அவசியம். இப்போது வரக்கூடிய பணம் நமக்கு பத்தலை. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம பணம் சம்பாதிக்கணும். அதற்காக பல முயற்சிகளில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முயற்சிகள் நீங்கள் செய்துட்டு வருவீங்க. பல விஷயங்களை கற்றுக்கிட்டு ஒரு சில முக்கியமான விஷயங்கள் செய்வீங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோதனைகள் ஏற்பட்டாலுமே அந்த விஷயத்தை விடாப்புடியாக நின்று அந்த விஷயங்களை நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து காட்டுவீர்கள். அதன் மூலமாக இருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்கம் ஆனது மந்த்லி வரக்கூடிய அளவுக்கு இப்போது நீங்கள் ஏற்பாடுகள் செய்துட்டு வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றிகரமான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மகர ராசி நேயர்களுக்கு சூழலானது அமைஞ்சிருக்குங்க. புதிய முதலீடுகளில் நிதானமாக ஈடுபட வேண்டியது அவசியம். எந்த இடத்துலையுமே அவசரம் காட்ட வேண்டாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். இதன் மூலமாக பல இடங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சியானது ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க. புதன் 2ல் இருப்பதால பேச்சு திறமையால்
இதனால உங்களுடைய செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய வகையிலேயும் சூழலானது அமைஞ்சிருக்குங்க. மேலும் வரவு செலவுகளில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பணம் வருது, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கிட்டு செய்ய வேண்டியது மிக அவசியங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருது எவ்வளவு செலவாகுது அப்படிங்கிறத பெருசாக நோட் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை பாட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. யாராக இருந்தாலுமே நம்முடைய வரவுக்கு மீறி நம்ம செலவு செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக நம்மளை பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைக்கு தள்ளிவிற்றும் என்பதால் ஆரம்பத்தில் இருந்தே பண விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் சரிங்க, அது 10,000 இருந்தாலும் சரி, 2 லட்ச ரூபாவாக இருந்தாலும் சரிங்க, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் ஒரு பங்கு ஒரு 10% ஆவது நம்ம கண்டிப்பாக சேமிப்பு அப்படின்னு எடுத்து வைக்க வேண்டியது அவசியங்க. அப்போது தான் டக்குன்னு நமக்கு ஏதாவது செலவுகள் வருது அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எடுத்து செலவு பண்ணுவதற்கு ரொம்பவே எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நமக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க கொடுங்க. மொத்தத்தில் இந்த வாரமானது மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் மேன்மைக்காக நிறைய உழைக்க வேண்டியதாய் வரக்கூடுங்க. பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.